அந்த கேரக்டரோட நேச்சர் டிசைன்லேயே டிசைன் பண்ணதுதான். ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு மேக்ஸிமம் செட் ஆஃப் அம்மா இருப்பாங்க இல்லையா? நம்ம எல்லார் வீட்லயும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரொம்ப உலகம் தெரியாது. வீடு தான் அவங்களோட உலகமா இருக்கும். குழந்தைங்க மேல பெரிய அன்போட இருப்பாங்க. அப்படி இந்த வீட்டை ஒண்ணா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இப்ப எல்லா நல்ல விஷயத்துக்கும் மனசார சாமி கும்பிட்டு எல்லாம் நல்லதா நடக்கும்பான்னு, அதுதான் அந்த நம்பிக்கை தான் அவங்களோட என்டையர் லைஃபையே டிரைவ் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். அப்படி ஒரு அம்மாவா இருக்கணும்னு தேவயானி மேம் டிசைன் பண்ணும். அவங்களோட ரியல் லைஃப் பர்சனாலிட்டியும் அதுவும் அவ்வளோ அழகா சிங்க் ஆச்சு. டயலாக்ஸ் இன்ஃபேக்ட் வந்து இப்ப படத்துல ரொம்ப அவங்களுக்கு தேவையான டயலாக்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் சில எக்ஸ்ட்ரா சீன்ஸ் இருந்தது. சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் நிறைய இருந்தது நமக்கு. பட் அது ஓவராலா எடிட்ல பார்க்கும்போது நம்ம எடிட்டர் வந்து ரொம்ப கவனமா இருப்பார். அவர் தொடர்ந்து படங்களை எடிட் பண்ணிட்டே இருக்கிறதால நம்ம நிறைய கொடுக்கறது ஏதோ ஒரு விதத்துல ஆடியன்ஸை டயர்ட் ஆக்கிடக்கூடாது மென்டலா. ஸோ நம்ம ரொம்ப என்ன தேவைன்றதை ப்ரிசைஸா கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற சீன்ஸ்லேருந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அப்படி வேற வழி இல்லாம தேவயானி மேமோட சில நல்ல மூமெண்ட்ஸை நாங்க படத்துக்குள்ள வைக்க முடியல. மேம் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப லைஃப்ல ஒரு பர்சனல் படமா நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாங்க. சார் எனக்கு இந்த படத்தை நான் இது வரைக்கும் ஒரு 6 வாட்டி பார்த்துட்டேன் சார் தியேட்டர்லயே. ஒரு வாட்டி கூட எனக்கு நம்ம எந்த இடத்துலையும் பார்த்துட்டோன்ற அந்த இது ரிப்பிட்டேட்டிவ்னஸா ஃபீல் பண்ணவே முடியல. எனக்கு அந்த கேரக்டர் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு ரொம்ப ஆசையா சொல்லிட்டு இருந்தாங்க.